ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் பிரதிமா விட்டல் சேனல்னு பேசுகிறேன். இன்றைக்கி வந்துட்டு 2 மாம்பழம் இருந்தது. நாகா சதுர்த்திக்கு வாங்கின மாம்பழம். அது எப்பவுமே நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட்ருவோம். ஸோ இன்றைக்கி கட் பண்ண வேண்டாம், இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம், இது மாதிரி பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இன்றைக்கி இது பண்ணி இந்த அல்வா மாதிரி பண்ணி சாப்பிட்லாம். அது வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்கல என்கிட்ட. ஸோ நான் நினச்சேன், சரி அரிசியமாகவே பண்ணி பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பண்ணி பார்க்கலான்ட்டு உங்களுக்கும் காமிக்கிறேன் நான். ஓகே. ஹலோ வியூவர்ஸ், இப்போது இந்த மாம்பழத்தில் வந்து நறுக்க போகிறேன். நறுக்கிட்டு இது நறுக்கி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. நறுக்கி வச்சுட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி க்யூப் பண்ணி போடலாம். க்யூப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, சும்மா நம்ம ஒரு இதுக்காக க்யூப் பண்ணுறோம், ஒரு ஃபேன்சி ஒரு மாதிரி நல்லா இருக்கே பார்க்கறதுக்குன்னு க்யூப் பண்ணுறோம். நாங்கள் க்யூப் பண்ண முடியலனாலும் இப்படி நறுக்கி போடலாம். ஸோ க்யூப் தான் பண்ணியானோங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, இப்படி போட்டால் கூட போதும். இதையும் நறுக்கிட்டோம். நறுக்கிட்டு சும்மா ஒரு ஜாலிக்கு ஒரு மாதிரி இது மாதிரி பின்ன கியூபே விடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் தான். கியூப் அழகழகாக விடுறது. இப்படி கட் பண்ணிவிட்டு நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு அப்புறம் மிக்ஸர் ஜாரில் ஃபஸ்ட்டு இது கட் பண்ணிடலாம். கட் பண்ணி இதையும் கட் பண்ணிடலாம். இதையும் கட் பண்ணிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு எடுத்துடலாம். எடுத்துட்டாச்சு எல்லாமே. சரி போதும். இப்போது இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம் இது மிக்ஸி ஜாரில் போட்டு எடுக்கணும். இது போட்டு எடுக்கணும். இப்போ மிக்ஸி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சம் பால் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர், ஒரு கிளாஸ் பால் வச்சுருக்கோம், அதில் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு நைஸாக அரைச்சிட்டா நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ இது
போய் இதில் போட்டுக்கணும். போட்டுன்ட்டு இப்போ நம்ம வந்து கான்ஃப்ளவர் இல்லை சொன்னோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும், இந்த கடலை எனக்கு இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா? அரிசி மாவை நல்லா கரைச்சிட்டு நல்லா கரைச்சின்னு கொட்டிக்கலாம். பரவாயில்ல, கான்ஃப்ளவர் இல்லைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு. கான்ஃப்ளவர் கொஞ்சம் கிளாஸியாக தெரியும், இது கிளாஸியாக இருக்காது. அதுதான் இது வந்து கொட்டிக்கணும். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டோம்னா நல்லா. நல்லா பீட் பண்ணியாச்சு பாருங்க. இப்போது கொஞ்சம் நெய் விட்டுக்கணும். கொஞ்சம் நெய் விட்டோன்னா கொஞ்சம் வந்து வாங்காமல் வரும். விட்டோம்னா அப்படியே கிளம்பு. சின்னது பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கிளறி கெட்டியாகிட்டே வருது. கெட்டியாகிட்டே வருது. இது கொஞ்சம் கொஞ்சம் பெஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாகிட்டே வருது. இதில் நீங்கள் வந்து கேக் பண்ணலாம், புட்டிங் பண்ணலாம். இது வந்து சும்மா நான் வந்து இந்த மாதிரி ஹல்வா மாதிரி கொஞ்சம் கெட்டியாக. இன்றைக்கி நான் ஊருக்கு போகிறேன் வேறு இன்றைக்கி. சரி, இந்த 2 மாம்பழத்தையும் எடுத்து இதை பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 hours வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா நான் ரொம்ப நல்லா வருது. கெட்டி ஆகிட்டே இருக்குது பாருங்க. கெட்டி ஆகிட்டே வருது. அதான் சொல்கிறேன், எனக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் இருக்குல்ல. கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டாலும் ஒன்று தப்பு இல்லை, அரிசி மாவு போடணும். கார்ன்ஃப்ளவர்லாம் இப்போ அப்பப்போ இது பண்ண தானே. இப்போ அரிசி மாவு நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அரிசி மாவு போட்டாலும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. இதில் இந்த டேஸ்ட்டில் எதுவும் டிஃப்ரென்ஸ் வராது. ஸோ நம்ம இப்படி அரிசி மாவு போட்டே பண்ணிடலாம். ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது அரிசி மாவு. கொஞ்சம் சூடுவாகட்டும்.
2 குங்குமப்பூ போடணும். ஒரு பிஞ்சு குங்குமப்பூ போட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனை குங்குமப்பூ வாசனை செம்மையாக இருக்கும். அது கெட்டியாகிட்டே வருது பாருங்க. சிம்பிள் வச்சனால கொஞ்சம் கெட்டியாக லேட் ஆகுது. பட் நல்லா வேகும். நல்லா வெந்து சூப்பராக வரும். இந்த மாதிரி நம்ம வந்து அது நல்லா கெட்டி பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு கீழே நெய் தடவிட்டு ஒரு கிண்ணத்தில் இதை போட்டு மேலே நட்ஸ் கொஞ்சம் தூவிட்டு இது வந்து ஃப்ரீசரில் ஒரு 2 hours வைக்கணும். வச்சா அப்படியே பல்ப் அழகாக வந்து கேக் மாதிரி வந்துடுது. இது வந்து நான் கொஞ்சம் ஆறினப்புறம் உங்களுக்கு திரும்ப நான் காமிக்கிறேன். காமிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் சொல்கிறேன்.